ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தா சுவையான நண்டு தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோவை பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 1/2 கிலோ நண்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக அது வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வரணும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பேஸ்ட் சேர்க்கணும். அதை நம்ம ரெடி பண்ணலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்த பிறகு இந்த பேஸ்ட்டை நம்ம இந்த வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த எண்ணெய் நல்லா திரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்க விடக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூளை சேர்த்தா சீக்கிரமாக தக்காளி குழஞ்சி வந்துடும். அதனால தான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துடணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா குழஞ்சி வந்த உடனே இப்போ மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1 ஸ்பூன் மல்லித்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆச்சி மிளகாய்த்தூள் இல்லை சக்தி மிளகாய்த்தூள் எது வேணாலும் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஆச்சி மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்கக்கூடாது. நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் மேலே திரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வந்த உடனே இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நண்டை நான் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ நண்டு வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த நண்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நண்டை சேர்த்துட்டு நல்லா மசாலாலாம் அதில் நண்டில் ஒட்டுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் மசாலா நண்டில் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நண்டுக்கு தேவையான அளவு சால்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புளி தண்ணி கொஞ்சமாக விடணும். அப்போ தான் நண்டு மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நான் மூடி விட்டுட்டேன். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் திறக்கிறேன். இப்போ அந்த தண்ணிலாம் சுண்டி வரணும். இந்த அளவுக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான டேஸ்ட்டான நண்டு தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.